யோசிச்சு பாருங்கள். ட்ரெஸ் இல்லாமல் யாரும் எல்லாருக்குமே சாப்பாடு இல்லாமல் கூட இருந்தலாம், ஆனால் ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ட்ரெஸ்ஸுன்றது அன்னன்னைக்கு ஒரு டிசைனில் ஒரு மாடலில் போடணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படின்றப்ப கட்டாயம் அந்த இது தேவை இருக்குது இல்லையா நம்மளுக்கு. பாருங்கள், அந்த பட்டி வந்து எப்படி அளவிறக்கிறதுன்னு பாருங்கள், அதை நான் சொல்லித்தரேன். பட்டிக்கு வந்து முதல்ல வந்து நம்ம அந்த பட்டியில் வந்து முதல் ப்ளவுஸினுடைய சுற்றளவு, நம்ம பாடி சுற்றளவு எடுப்போம் இல்லைங்களா ப்ளவுஸில், அந்த சுற்றளவு தான் மொத்த பட்டியினுடைய சுற்றளவு. 12 சென்டிமீட்டர் ஒரு பாடி சுற்றளவுன்னா பட்டியினுடைய அளவும் 12 வைக்கணும். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி வேணுன்னா 11 வைக்கலாம், இல்லை 12 கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு மிச்சம் வரதை கட் பண்ணி போட்டுடலாம். மொத்த உயரம்ன்றது இந்த சைடு உயரம், இந்த சைடில் வருது பார்த்திங்களா, இந்த உயரம் வந்து மொத்த உயரம் இதுதான் 4 சென்டிமீட்டர். இதுதான் இது இந்த மொத்த சுற்றளவு வந்து இங்கிருந்து கிடக்கிற இந்த லென்த்து, இந்த சுற்றளவு தான் மொத்த சுற்றளவு. இந்த மிடில் அளவு வருது பார்த்திங்களா, நடுவில் வருது இல்லைங்களா, இதுதான் இந்த மிடில் அளவு வந்து நடுவில் வரத சுற்றளவு 3 சென்டிமீட்டர் இங்கே எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் எண்டில் வரது வந்து 3.5 சென்டிமீட்டர். இதை எடுத்து நம்ம மார்க் பண்ணங்கன்னா இந்த ஷேப்பில் வரும். இதுதான் பட்டி ஷேப்பு. இது ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் வரும். கட் பண்ணால் நம்ம வரையும் போது நம்மளுக்கு பாருங்கள் இந்த ஷேப்பில் தெரியுதுங்களா, வரையும் போது சேம் இந்த ஷேப் தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த ஷேப்பில் தான் இது தெரியும். இதுதான் பட்டி, நம்ம பட்டி வரைகிற முறை. இப்படி தான் வரைஞ்சி கட் பண்ணணும். நீங்களும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு யோசனை இல்லாமல் நீங்கள் உங்கள் தேவையை நீங்கள் தான் நிறைவேற்றிக்கணுங்க. நம்ம அப்படியே நம்மளுக்கு நம்ம ஒன்று எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் ஒரு டெய்லர் கட்ட தைச்சிக்கிறேன், எனக்கு எல்லா பொருளாதாரத்தையும் நான் சிறப்பாக்குறேன் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு சிறப்பாக தைச்சி தர டெய்லர் எங்கே இருக்காங்க? சப்போஸ் அப்படியே தேடி ஒரு டெய்லரை பிடிச்சாலும் நம்ம விரும்புகிற மாதிரி அவங்க தைச்சி தராங்களா? நம்ம போய் அவங்களுக்கு சொல்லவும் முடியல. அப்படியே சொன்னாலும் கூட ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக தைச்சா இன்னொரு ப்ளவுஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும். அதனால் இது ஒரு நல்ல ஃபீல்டு. இதை நீங்கள் தேர்ந்தெடுங்க, நீங்கள் இதை கற்றுக்கோங்க.